உங்களை இந்த சொசைட்டி, இந்த ஃபேமிலி இறந்ததுக்கப்புறம் என்னவா உங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த செகண்ட் யோசிச்சு பாருங்க. நான் இப்போது இறந்து போனதுக்கப்புறம் இவன் குடிச்சே உடம்பு முடியாமல் இறந்து போனான்னு ஞாபகம் வச்சுக்கணுமா, இல்லை லைஃப்பில் இந்த குடி போதை எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் உடச்சி லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்து இறந்து போனான்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? பரவாயில்ல, நான் இந்த பாயிண்ட்லேயும் வரேன். நீங்கள் குடியை நிறுத்தி நல்லா இருந்தான்ப்பா, குடியை நிறுத்தி 2 வருஷம் ஆச்சு ஆனால் திடீர்னு செத்துட்டான், குடியை நிறுத்தி 3-4 வருஷம் ஆச்சு திடீர்னு செத்துட்டான் அப்படின்ற பாயிண்ட் எல்லாமே ஃபைன். நீங்கள் சாகும்போது குடிக்காமல் செத்தீங்கன்னா அது ரியலி குட் திங். அட்லீஸ்ட் அந்த ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ அந்த குடும்பத்தை நிம்மதியாக வச்சுருந்துருப்பீங்க. இல்லைனா நீங்கள் சாகிற வரைக்கும், அந்த கடைசியாக உங்களை தூக்குற வரைக்கும் மைண்டில் கேவலமாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்களே யோசிங்க. ஆப்ஷன் பி, இவங்க என்னை வந்துட்டு நான் இதுலேருந்து வெளில வந்தேன், குடியிலேருந்தோ போதையிலேருந்தோ எந்த பழக்கத்தில் அடிக்ட் ஆகியிருந்தாலும் அதெல்லாம் உடச்சி அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு நல்ல நிலைமைக்கு வந்து சந்தோஷமாக இருந்து செத்து போனேன்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? இந்த சொசைட்டி பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அப்படி தான் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். பட் ஃபேமிலி அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணும். ஓகே, அவங்க தான் இம்பார்ட்டண்ட். அவங்கள என்னவா ஞாபகம் வச்சுக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். லைக் குடி முடிவு பண்ணக்கூடாது, போதை முடிவு பண்ணக்கூடாது, மற்றவங்க அவங்கள என்னவா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி அதுக்கிட்ட கொடுத்து லைஃப்பை நாசமாக்கிடாதீங்க. கம்மிங் டு தி எண்ட், ஸோ ஆல்கஹால், ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு பார்ட். அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒரு விஷயம். அதை நம்ம தான் கையில் எடுத்துக்கிட்டு லைஃப்பை நாசமாக்கிக்கிட்டு இருக்கோம். அது மூலையிலே இருக்கட்டும், தூக்கி ஓரம் போடுங்க. இந்த 9 கொஸ்டின்ஸை நீங்கள் மனசார உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லி பாருங்கள். 9th கொஸ்டினுக்கு மட்டும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எல்லாரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு சொல்லி. பிகாஸ் ஆட்டிடியூட் டிஃபர்ஸ். ஒரு லைஃப் இந்த இடத்துல மை லைஃப் மை ரூல்ஸுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். மை லைஃப் மை ரூல்ஸுன்றது பாட்டில்கிட்டேயோ போதைக்கிட்டேயோ டிசைட் பண்ண விட்டுறாதீங்க. ஓகே, உங்கள் லைஃப் உங்கள் ரூல்ஸ். லைஃப்பை நாசமாக்கிக்காதீங்க. வெளில வாங்க. நான் உங்கள் ராகேஷ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, 1000 நாள் மேலே குடியை நிறுத்திட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். 1000 நாட்களுக்கு மேலே. நான் ஒரு நம்பருக்காக நல்லா இருக்கே 1000ன்றதுனால நான் சொல்கிறேன். 1000 நாட்களுக்கு மேலே குடியை நிறுத்திட்டு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். லைஃப் சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. பட் சுற்றி இருக்க பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஹவ் வி ஹேண்டில்ன்றது இருக்குது. அது குடியோ போதையோ ஹேண்டில் பண்ண தேவையில்லை. என் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த குடியோ போதையோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது.